வணக்கம் யூஎஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திருவாதிரை எழுக்கறி கூட்டு பார்க்கலாம். எழுக்கறி கூட்டுனாலே 7 காய் வச்சு பண்ணுற திருவாதிரை கூட்டு. இதுக்கு மோஸ்ட்லி நம்ம அந்த காலத்துலேருந்தே நாட்டுக்காய் தான் யூஸ் பண்ணுவோம். பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்தரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், சௌச்சௌ, பச்சை மொச்சை. இந்த பச்சை மொச்சை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ சீசன் இது திருவாதிரை கூட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் வச்சு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த காய்கறியெல்லாம் துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்ட 7 நாட்டு காய்கறியும் பச்சை மொச்சையோடு சேர்த்து 7 காய்கறி எல்லாத்தையும் இப்படி ஸ்கொயராக துண்டமாக நறுக்கி ஒரு குக்கரில் போட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஒரு விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போதும், ரொம்ப குழைய வேண்டாம். உப்பு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ மசாலா சாமான் வறுத்து அரைக்கணும். அதுக்கு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 7 வத்த மிளகா, 1.5 டீஸ்பூன் பச்சரிசி, 1.5 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 கப் தேங்காய். நம்ம வறுத்து எடுத்துட்ட 7 மசாலா பொருட்களையும் ஒரு மிக்சியில் போட்டு அதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். 3rd ஸ்டெப். காய் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த காயோட நம்ம அரைச்ச மசாலா விழுதை சேர்த்து வேணுங்கிற அளவு துவரம் பருப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வாங்கி இறக்கணும். வெந்த காய், அரைச்ச மசாலா, வெந்த துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த கூட்டை நல்லா கலக்கி ஒரு கொதி வாங்கி இறக்கிக்கணும். இப்போ அப்புறம் தாளிப்பு தான். ஒரு இருப்பக்கரண்டியில் தேங்காய் எண்ணெய் 1-2 ஸ்பூன் விட்டுக்கணும். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும் அந்த கூட்டுக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு செவந்திருக்கு, நல்லா வாசனை வருது. இப்போ பெருங்காயம் போட வேண்டாம், ஏற்கனவே மசாலாலாம் நம்ம பெருங்காயம் வறுத்து அரைச்சிருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பரட்டிட்டு கூட்டுல தாளிப்பாக கொட்டிடணும். சுவையான ட்ரெடிஷ்னல் திருவாதிரை எழுகறி கூட்டு தயார்.